என்ன நண்பா, சௌக்கியமா? ஓகே ஃபைன். இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரி பார்க்கலாம். என்னது? ஃபுட் பிரிண்ட்ஸ் வித்தவுட் ஃபீட். சரிங்க, பார்க்கலாமா? ஓகே, சொல்லிட்டுமா கதை? ஓகே, வாங்க போகலாம். என்னன்னா, இது ஒரு டாப்பிக்கே பாருங்கள். ஃபுட் பிரிண்ட்ஸ் வித்தவுட் ஃபீட். ஃபுட் பிரிண்ட்ஸ்னால் என்ன? காலடி. வித்தவுட்னா இல்லை, ஃபீட்னா அந்த பாதம். ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது, ஆனால் ஃபீட் இல்லை. பார்த்துங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ப்ரீஃபாக பார்க்கலாம். என்னென்னா, ஒரு சயின்டிஸ்ட் இருக்காருங்க, ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு சயின்டிஸ்ட், கிளவரான அவர் பேர் கிரிஃபின். சரிங்களா? அவர் என்னென்னா ஒரு ட்ரக் கண்டுபிடிக்கிறாரு. ட்ரக்னா இங்கே ஓட்டுற ட்ரக் இல்லைங்க, ட்ரக்னா ஒரு சொல்யூஷன் மாதிரி, ஒரு லிக்விட் சொல்யூஷன் மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா, அந்த ட்ரக்கை குடித்தா அவங்க இன்விசிபிள் மேனாக மாறிடுவாங்க. அவங்க பாடி மட்டும்தான் இன்விசிபிளாக மாறும். சரிங்களா? இப்போ அந்த பாடி மட்டும்தான் இன்விசிபிளாக மாறினா, இந்த சென்ஸ் அந்த பாடியில் ட்ரெஸ்ஸோ டிஷர்ட்டோ இல்லை கிளாஸோ போடுறதுனா அந்த ட்ரெஸ்ஸு கிளாஸு டிஷர்ட் மட்டும்தான் தெரியும், ஆனால் அவங்க பாடி தெரியாது. அது மாதிரி. சரிங்களா? அது மாதிரி நம்ம ஒரு கிரிஃபின் அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் எப்படி யூஸ் பண்ணுறாருன்னா இந்த லெசனில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபன்னியாகவும் நல்லாவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். சரிங்களா? என்னென்னா, அவங்க அந்த கிரிஃபினுக்கு ஒரு லேண்ட்லார்டை பிடிக்கவே பிடிக்காது. லேண்ட்லார்டுக்கு கிரிஃபினை பிடிக்காது. சாரி, ரெண்டு பேர்த்துக்கு ஒரு மனஸ்தாபம், ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லை. அதனால் நம்ம கிரிஃபின் என்ன, லேண்ட்லார்ட்னா என்ன, இந்த சென்ஸ் யாருன்னா அவங்க கீழே வேலை பார்க்கலாம், இல்லைனா அவங்களோட அவங்க லேண்டில் இவர் வேலை செய்யலாம். அந்த சென்ஸ் எப்படின்னா அவங்களோட ரிச். அவருக்கு லேண்ட்லார்டுக்கு நம்ம கிரிஃபினை பிடிக்கவே இல்லை. அதனால் அந்த கோவத்தில் நம்ம கிரிஃபின் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் கண்டுபிடிச்ச ட்ரிக்கை குடிச்சிட்டு இன்விசிபிளாக மாறி, ட்ரெஸ்ஸோடு தான் இருக்கார், இன்விசிபிளாக மாறி லேண்ட்லார்டோட வீட்டை கொளுத்திட்டாருங்க. அவர் பழி வாங்குறாரு, கொளுத்தினோடனே லேண்டர் கத்துறாருன்ட்டு அப்படியே நம்ம கிரிஃபின் பயத்தில் ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போடுறாரு. அந்த பக்கம் அப்படியே அப்படி போடு இப்படி போடுன்ட்டு அவர் ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டார். அவர் தெரிய மாட்டார், ஏன்னா அவர் தான் அந்த ஸ்வாலோ பண்ணிட்டார்ல, அந்த ஸ்வாலோனா நான் முழுங்கிட்டார், அந்த ட்ரக்கை முழுங்கிட்டார்ல, அதனால் அவர் தெரிய மாட்டார், கண்ணுக்கே தெரியல. ஓடி வந்துட்டார். ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப குளிருது, வின்டர் சீசன் போல் ரொம்ப குளிருது. அதனால் எங்கே போகிறாருன்னா, இப்போ லண்டன் ஸ்டோருன்ற ஒரு ஷாப்புக்கு போகிறாரு. போயிட்டு அங்கேயே நல்லா, ஏன்னா அவருக்கு தான் கண்ணுக்கே தெரிய மாட்டார், யார் கண்ணுக்கும், அப்படியே நல்லா போயிட்டு சாப்பிட்டுட்டு அவருக்கு தேவையான ட்ரெஸ்ஸு மணி எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே நைட் அங்கே ஒரு பெட்டு பார்த்தாரு. அப்படியே அங்கேயே நல்லா தூங்குறாரு. காலையில் விடிஞ்சது கூட தெரியாமல் நல்லா தூங்குறாரு. அப்புறம் கடையை மூட்டை அவங்க மாட்டுக்கு போயிட்டாங்க. காலையில் ரெண்டு அவங்களோட சர்வெண்ட் அந்த கடையில் அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க காலையிலே ஷட்டரை திறப்பாங்க, அது மாதிரி திறக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த நம்ம சயின்டிஸ்ட் படுத்திருக்காரு. இப்போ அவர் தெரிவார், ஏன்னா அவர் ட்ரெஸ்ஸெலாம் போட்டிருக்காருல்ல. இப்போ அவர் தெரிவார். ட்ரெஸ்ஸு போடாமல் இருந்தால் தான் தெரிய மாட்டார், ட்ரெஸ்ஸு போட்டிருக்காருல தெரிவார். ஆனால் அவர் பாடி தெரியாது. ரெண்டு பேரும், அந்த ரெண்டு பாய்ஸும் ரொம்ப பயந்துட்டு அவரை அடித்து துரத்துறாங்க. நம்ம சயின்டிஸ்ட்க்கு ஒரே பயம், தெரிச்சு ஓடுறாரு. திரும்பி அந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கழட்டி போடுறாரு. அந்த பாய்ஸ் அப்படியே துரத்திட்டே போகிறாங்க. திடீர்னு மாயமாக மறைஞ்சிட்றாருன்னா என்ன, அப்படியே இன்விசிபிளாக மாறிடுறாரு அந்த ட்ரக்கை குடித்ததுனால. ரொம்ப திரும்பியும் குளிர் எடுத்துருச்சு, பணம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ ஒரு தியேட்ரிக்கல் கம்பெனிக்குள்ளே நுழையிறாரு. தியேட்ரிக்கல் கம்பெனினா என்னது தெரியுங்களா? இந்த சினிமாக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களா, அதுலேயும் அங்கே தான் ட்ரெஸ்ஸு, காஸ்டியூமு, கிளாஸு, ஹேட்டு அப்படிலாம் இருக்கும். இவர் நம்ம இன்விசிபிள் மேன் என்ன பண்ணுறாரு, உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. அவருக்கு தேவையான இப்போ என்னென்னா ட்ரெஸ்ஸு போடுறாரு. அவர் ஷோல்டர் கிட்ட பேண்டேஜ் சுற்றிக்கிறாரு. ஒரு ஃபால்ஸ் நோஸ் எடுத்து போட்டுக்கிறாரு. அப்புறம் ஒரு கிளாஸ் போட்டுக்கிறாரு. அப்புறம் ஹேட் போட்டுக்கிறாரு, கோட் போட்டுக்கிறாரு. சரிங்களா? இதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த ஷாப்கீப்பர், அந்த தியேட்ரிக்கல் கம்பெனியோட ஷாப்கீப்பர் அப்படியே ஒரு அடி அடிச்சுட்டு அங்கே இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து இப்பிங் அப்படின்ற ஒரு வில்லேஜ்க்கு போகிறாரு. அங்கே போனோடனே இன் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரெண்டு புக்குன்ற பாருங்க, 2 ரூமை புக் பண்ணுறாரு. அங்கே அந்த இப்பிங்க்கு யார் ஓனர்னா மிஸ்டர் ஹால் அப்படின்றவங்க தான் ஹெட்டு மாதிரி. சரிங்களா? அப்புறம் மிஸ்ஸஸ் ஹால்னால் அவங்களோட ஒய்ஃப், மிஸ்டர் ஹாலோட ஒய்ஃப். சரிங்களா? அவங்க 2 பேர் தான் பார்த்துக்குவாங்க. மிஸ்ஸஸ் ஹால் தான் ரிசப்ஷனில் இருக்காங்க, அந்த ரூம் புக் பண்ணுற ரிசப்ஷனில் இருக்காங்க. இவரை பார்க்கவே எல்லாத்துக்கும் ஒரே ஒரு என்னடா மண்டை ஃபுல்லாக பேண்டேஜ் சுற்றி வச்சுருக்காரு, அவரை பார்க்கவே ஒரு ஸ்ட்ரேஞ்சாக,
எப்படி இருப்பாங்க, புதுசாக ஒரு ஆள் வந்தால் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கார். எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. யார் அவர் இப்படி இருக்காருன்ட்டு கேட்கணும் போல இருக்கு, யாருங்க நீங்கள் அப்படி இப்படின்னு. அவரே சொல்கிறாரு, நான் அந்த மிஸ்ஸஸ் ஹால் கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி எனக்கு 2 ரூம் வேணும், நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், எனக்கு தனியாக இருக்கணும், நான் ஃபீல் பண்ணுறேன், நான் என்னை தனியாக விட்டுருங்க, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் ஒரு ஒர்க்குக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்றாரு. அப்புறம் அவர் கொஞ்சம் காசு எடுத்து கொடுக்குறாரு. அப்புறம் மீதி காசு வந்து எனக்கு ஒரு செக் வர வேண்டியது இருக்குது, நான் அந்த செக் வந்தோடனே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ஒரு ரூமுக்குள்ளே போயிடுறாரு. ரூம்குள்ளே போனே அப்புறம் திரும்பி அவர்கிட்ட தேவையான பணம் எதுவுமே இல்லை. அப்புறம் பக்கத்தில் இருக்க கிளர்ஜி மேன் அப்படின்ற ஒரு கிளர்ஜி மேன்னா ஒரு ப்ரீஸ்ட்டு, இந்த ஐரு இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவரோட டெஸ்கில் இருக்கிற மணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. கிளர்ஜி மேனுக்கு தெரிய வருது, என்னடா அது மணி அப்படி இப்படின்ட்டு. அவங்க இதெல்லாம் திறந்து போட்டுட்ருக்கு. அவர் போய் பார்த்தோன்னே அந்த அப்படியே அவர் வீட்டுக்குள்ளே பார்த்தோன்னே போய் சரண்டர், யாராக இருந்தாலும் சரண்டர் ஆயிருங்கப்பா அப்படின்னு கத்துறாரு. அவரு தான் அப்புறம் நம்மளோட கிரிஃபின் இருக்கார்ல சயின்டிஸ்ட் வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் அவுத்து போட்டுடுறாரு. அவர் தான் மாயமாக மறைஞ்சிடுறாருல, யாருமே இல்லை. நம்ம கிரிஃபின் வந்து பயம் காட்டுறாரு அவருக்கு. அப்படியே இந்த பேய் இந்த நிறையா சினிமா படத்தில் வரும்ல, அப்படியே சேரை தூக்குறது, இது பண்ணுறது, டிஸ்க் அடிக்கிறது, சவுண்டு போகிறது அப்படின்ட்டு பயம் காட்டுறாரு. கிளர்ஜிமேனுக்கும் ஒரே பயமாக இருந்துட்டு அவர் மாட்டுக்கு வந்துட்டார். அப்புறம் அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார் அவர் ரூம்க்கே. அப்புறம் வந்து இது வந்து யாருக்கு தெரிய வருது, மிஸ்டர் ஹால்க்கும் மிஸ்ஸஸ் ஹால்க்கும் தெரிய வருது, ஏன்னா அவங்க தானே ஹெட்டு. அப்புறம் வந்து அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சுங்க, இந்த ஸ்ட்ரேஞ்ச் அந்த மேன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்து தெரியல, டவுட் வருது, இவர் தான் அப்படி பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு டவுட் வருது. என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்ஸஸ் ஹாலும் மிஸ்டர் ஹாலும் கிரிஃபினோட ரூம் திறந்து இருக்கிறத பார்க்குறாங்க. என்ன தான் இருக்குன்ட்டு போய் பார்க்கலான்ட்டு உள்ளே போய் பார்த்தா யாருமே காணும்ல. அவர் உள்ளே தான் இருக்கார், நம்ம கிரிஃபினு உள்ளே தான் இருக்கார். ஆனால் அவர் இன்விசிபிளாக இருக்கார். எங்கே இவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்ட்டு திரும்பி நம்ம கிரிஃபின் வந்து பேய் மாதிரி நடிக்கிறாரு. அங்கே தூக்குறது, சேரை தூக்கி போடுறது, சவுண்ட் போடுறது, கத்துறது, ஹிட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு சேரை தூக்கி அவங்கள வெளியில் தள்ளிடுறாங்க. 2 பேர்த்தையும் வெளியில் தள்ளிடுறாங்க. 2 பேரும் ஒரே பயம், போச்சு பேய் தான் நம்ம ரூமில் இருக்குது, அந்த ரூமில் இருக்குது அப்படின்ட்டு பயப்படுறாங்க. எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ தான் நம்மளோட சீக்ரெட்டாக கான்ஸ்டபிள் அந்த போலீஸ்மேனை கூப்பிட்றாங்க. ஒரு ஹீரோ வராரு, போலீஸ்மேன்னாலே ஹீரோ தானே வராரு. யாருன்னா ஜாஃபர்ஸ் அப்படின்ற ஒரு பேர் கொண்டவர் வராரு. வந்தவனே பார்க்குறாரு, நம்ம மிஸ்ஸஸ் ஹால் உள்ளே தான் இருக்காங்க, என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு பார்க்க தைரியமாக உள்ளே போயிருக்காங்க. அப்போ அவர் உள்ளே இருக்கார், நம்ம கிரிஃபின் உள்ளே இருக்கார். முன்ன 2 பேர் சேரால் வெளியில் தள்ளினார்ல நம்மளோட கிரிஃபின். இப்போ மிஸ்ஸஸ் ஹால் திரும்பி உள்ளே போகிறாங்க. இப்போ ஒரு ட்ரெஸ்லாம் போட்டு கரெக்டாக உட்காந்துருக்காரு. நம்ம மிஸ்ஸஸ் ஹால் கேட்குறாங்க, நாங்கள் முன்ன வந்து பார்த்தோம் நீங்கள் இல்லை, சேர்லாம் தூக்குது, அது மாதிரி சேர்லாம் வெளியில் தள்ளி விடுது, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கிரிஃபினுக்கு ஒரே கோவம், ஏன்னு கத்திட்டு அப்படியே அவரோட பேண்டேஜ்லாம் எடுத்து போடுறாரு. பேண்டேஜை மட்டும்தான் எடுத்து கீழே வீசுறாரு. அவர் கண்ணாடி, மூக்கு, அந்த ஃபால்ஸ்னஸ்லாம் எடுத்து கீழே போடுறாரு. இப்போ எப்படி இருப்பார், ஷர்ட்டு கோட்டெல்லாம் போட்டிருக்காரு, இப்போ தலை மட்டும் தெரியாத மாதிரி இருக்கார். வெளியில் நம்ம ஜாஃபர் கான்ஸ்டபிள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வெளியில் வராரு, கான்ஸ்டபிள் பிடிக்க போகிறாரு. அந்த ஹெட் இல்லாத சாரி நம்ம கான்ஸ்டபிள் பிடிக்க போகிறார் அந்த ஹெட் இல்லாத மேனை. சரிங்களா? எல்லோரும் கத்துறாங்க, பிடிங்க ஹோல்ட் ஆன். ஆனால் நம்ம கிரிஃபின் வந்து எல்லாத்தையும் ஒன்றா கழட்டிகிட்டு இருக்காரு. ஹெட்டை தான் பேண்டேஜை மட்டும் தானே கழட்டா, இப்போ எல்லாத்தையும் கழட்டிட்டு இருக்காரு. அப்புறம் அங்கேருந்து எல்லாத்தையும் ஹிட் பண்ணுறாரு. எல்லாத்தையும் என்ன ஹிட் பண்ணுறாருன்னா அடிக்கிறாரு. நம்ம போலீஸ் மணி அடிச்சிட்டாரு. அவர் வந்து அன்கான்ஷியஸாக ஆகிடுறாரு. அப்படியே அங்கேருந்து நம்ம கிரிஃபின் தப்பிச்சு ஓடிட்டார். அவ்வளோதாங்க இந்த லெசன் முடியுது. நம்ம கிரிஃபின் வந்து அவரோட ட்ரக்கை வந்து ஒரு நல்ல இதுக்கே யூஸ் பண்ணல. அவர் செல்ஃபிஷாக ஆகி அந்த மாதிரி செல்ஃபிஷாக பண்ணதுனால தான் அவர் ரொம்ப அடி வாங்கினார், ரொம்ப இது பண்ணார். அவரும் பயப்படுறதா ஓடுறதா இருக்குன்ட்டு ரொம்ப இதாகிறார். சரிங்களா? ஒரு ஏதோ இன்வென்ஷன் கண்டுபிடிச்சா அது நல்லதுக்காக யூஸ் பண்ணால் அவர் நல்லபடியாக ஆயிருப்பார். இப்போது கெட்டதுக்காக யூஸ் பண்ணால் எல்லாத்தையும் அடி வாங்குறாரு, தப்பிச்சு ஓடுறாரு, பணத்தை திருட வேண்டியதாக போச்சு. சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த லெசன் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, பாய்ங்க, போயிட்டு வரேன். இன்னும் ஏதோ லெசன்லாம் சப்ளிமெண்ட்ரி போயம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அவுட்லைன் போடுங்க, இந்த மாதிரி கேளுங்க, நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? கண்டிப்பாக போடுவேன். நான் இங்கிலீஷ் லெசன் போயம் எல்லாத்தையும் நான் போடுறேன். உங்களுக்கு அவசியம் வேணும், எனக்கு டெஸ்ட் இருக்குது, எக்ஸாம் இருக்குன்னா சொல்லுங்கள், நான் அன்றைக்கே போடுறேன். சரிங்களா? தேங்க்யூங்க.